வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளா. இவங்க என்னடா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. கிளாங்கிறது தான் பிராண்ட் ஆக்சுவலா. இது இங்க ப்ராடக்ட் இது மேல பார்த்தோன்னா நீ எங்கேயுமே கிளான்றதை டக்குன்னு பார்க்கவே முடியாது. வெறும் இங்க பாரு. அங்கே போட்டு நான் இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக பார்த்துருக்கியா? நான் அந்த கிளான் ஒன்று எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? ஞாபகம் இருக்கு உனக்கு? பழைய கேம் ஒன்று இருக்கு கிளான்னு சொல்லிட்டு. சரியா, ரொம்ப பழசுதான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த க்ளீனிங் ப்ரஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரஷ் வச்சு என்ன பண்ணலாம்? மல்டி ஃபங்க்ஷனல் க்ளீனிங் ப்ரஷ்னு போட்டிருக்கானா, கீழே மென்ஷன் பண்ணியிருப்பான். இயர்பாட்ஸை க்ளீன் பண்ணலாம், ஃபோன்ஸ் க்ளீன் பண்ணலாம், லேப்டாப்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, ஓகே, அப்புறம் வந்து கேமரா, அப்புறம் கீபோர்டு. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த ப்ரிசில்ஸோடு இருக்கும் இல்லையா? 490க்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன்னா மேபி இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்லலாம் 490லாம் கம்மியாக ப்ரோ, சைனா பக்கம் போனோன்னா 100 ரூபாய்க்கு இருக்கும். உண்மைதான். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இதுலேயே வந்து இந்த பார்ட் ஒரு க்ளீனிங்கு, அப்புறம் டாப் ஒரு க்ளீனிங்கு, இது ஒரு க்ளீனிங்கு, இது ஒன்று. ஓகே, க்ளீனிங் சொல்யூஷன் உள்ள இருக்குது. அப்புறம் ப்ரஷ் இருக்குது. டேய், இது அந்த கீபோர்டை கழட்டுறது. ஆமாம், பட்டன்ஸ் கழட்டுறது. இது பாட்டில்ரா. கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களே. இது பாட்டில் மாதிரி தான் எனக்கு. தொட்டு பேர் சில்லுன்னு வேறு இருக்குது. நீ தொட்டு பேர் அப்போ தெரியும். ஆமாம், பாட்டில் தான். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, சரி, இது இப்போ எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி ஸ்ப்ரே அடிக்கலாம், அடிச்சு விட்டுலாம். ஒய், நல்லா இருக்கே. ஒய், இப்போ இதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ஒர்க் ஆகுது. சூப்பராக இருக்குல்ல? நம்ம டெம்பர் ஓட்டும்போது இந்த மாதிரி தானே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. இந்த பிளாக் கிட்ட பார்த்தா தெரியும். இந்த பிளாக் தெரியுதா? ஓகே, இந்த இடத்துல க்ளீன் பண்ணுவோமா? டிஸ்பிளே மேலே அடிக்கிறீங்களே, தான் ஆகாது. ஒன்றும் ஆகாதுடா. ஐயோ, நல்லா இருக்கா இந்த இடத்துல? ஓகே, இது வரைக்கும் டஸ்ட் இருக்கானா? இது வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லை, பட் பரவாயில்ல, நல்லா க்ளீன் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்கல்ல, இங்கே பேர் இது நாப்டால் ஆடான்னு. இங்கே பேர் இந்த மாதிரி பட்டை துடைக்கிறத பற்றி நான் பேசியிருப்பேன் வீடியோலேயே. இதில் ஈஸியாக வேக்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. உள்ளே தான் சார்ஜிங் பாயிண்ட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை பத்திரமா பார்த்துக்கலன்னா வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு இது சீரியஸாக மாஸ். பாரு, ப்ராப்பராக உள்ள வரைக்கும் போய் க்ளீன் பண்ணுது. டஸ்ட்டு திருத்த நல்லா. ஸோ இப்போ அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அடப்பாவில இங்கு பெண்ணுக்கான நீ இப்போ கொண்டாந்து கொடுத்து நிஜமாடா. ஆனால் இவ்வளோ ஹார்டாக தேய்ச்சா எதுவும் ஆகிடாது. இதுவே மெட்டல் மெஷ் தான் இருக்கும். இப்படி தேய்ச்சிட்டு இங்கே வேறு. ஓ, அதுக்கு பின்னாடி இன்னொரு ப்ரஷ் இருக்கா, குட்டி ப்ரஷ்ஷு? ஆமாம். இதுக்கே லைட்டாக வித்தியாசம் தெரியுது. இது வந்து ஆக்சுவலாக கேஸ் போட்டு அப்படியே வச்சுருந்தனால இவ்வளோ கேவலமாக இருக்குது. கேஸ்னால இப்படி ஆகிடும் பொதுவாக. ஆமாம், கேஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதான் ஆகும்ல, ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி. ஆமாம். ஓகேயா, அடிச்சிட்டோமா? இதை வச்சு ஃபஸ்ட் க்ளீன் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க சொல்யூஷனில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. சொல்யூஷனே வேறு லெவலில் தான் இருக்குது. ஓகே, இப்போ பேக் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இல்லையா? அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு லைட்டாக ஸ்ப்ரேயாக போட்டு தகதகன்னு ஆகிட்டாங்க. இல்லை, நிஜமாவே நல்லா தான் இருக்குது. மொத்தம் இப்போ எனக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தா, சீரியஸாக சொல்ல போனால் இது கூட ரெட்ரோ ஃபோன் கிடையாதுங்க. என்கிட்ட நிறைய ரெட்ரோ ஃபோன்ஸ் இருக்குது. அதோட இயர்பீஸ்லாம் இனிமேல் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் இந்த டூலை யூஸ் பண்ணி இனிமேல் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் போல இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. குட் ப்ராடக்ட். இது வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ண எல்லா பொருளும் க்ளீன் ஆகிடுச்சிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ இதுக்கப்புறம் இது லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ப்ரஷோட லைஃப்லாம் ஒன்றும் பெருசாக டக்குன்னு பாதிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த லிக்விட் இருக்குல்ல, அது காலி ஆகிடலாமே. இது வந்து அவங்க ஃபில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து வேறு ஏதாவது லிக்விட் இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கலாம். ஓவராலாக வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ப்ராடக்ட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஏதாவது ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட்டோட நம்ம சந்திப்போம். ஏன்னா இப்போ எங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக நான் எஸ்ஆருக்கு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். 500 ரூபாய்க்குள்ளே என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது.
ஏன்னா சில சமயங்களில் நமக்கு வந்து பவர் பேங்க் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதே சமயம் ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அது ஹெட்செட்டு இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நாங்கள் நினைக்கிறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா தெரியும் சிவபரணி. சிவா சார்க்கி பார்க்கலாம். பாய். வரட்டா.